ஹலோ கைஸ், நம்ம இது ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது பார்ட் 2. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறது, எஸ்கே சார் வந்து அதாவது சிவகுமார் சார் வந்து அந்த டாஸ்க் அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுவார். கிட்டத்தட்ட அவர் வந்து தீபக் பண்ண விஷயத்தினால கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டு அழற மாதிரி கூட ஆகிடுவார். அப்புறம் ரஞ்சித் வந்து என்னப்பா கம்முன்னுட்டு தான் சமாதானம் ஆயிருப்பார். ரஞ்சித் வந்து அது நோண்டி நோண்டி கேட்டு பெருசாக்கி ரஞ்சித் கிட்ட மனசில் இருந்ததெல்லாம் கொட்டிடுவார். இந்த மாதிரி இப்போ இது மாதிரி பேசுகிறாரு, நான் பேசணும்னு நினச்சா அவருக்கு அவர் சீனியர் நினச்சி ஒரு மரியாதை கொடுத்தா அவருக்கு மேனஸ் இல்லையா, மேனஸ்னு பேசுகிறாரு அப்படின்ற பேசுவார். அவர் டேரெக்டாக தீபக் கிட்ட தான் போய் சொல்ல. ஆனால் ரஞ்சித் கிட்ட கேட்டதை நம்மளுக்கு வந்து ஒன்னார் எபிசோடில் காட்டுற பட்சத்துலேயே தீபக்கோட மேனஸ் என்ன அப்படிங்கிறத சிவகுமார் வந்து கிழின்னு கிழிச்சிருப்பார். இதுக்கு மேலே வந்து தீபக் அவர் எப்படி நடத்த போகிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளேயும் போயிடுவார். இதை பார்த்துட்டு இருந்த ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்தி சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து தீபக் வந்து இட்ஸ் ஓகே ப்ரோன்னு இட்ஸ் ஓகேன்னு சொல்ல, நீங்கள் என்னங்க 4 பேர் முன்னாடி திட்டிட்டு அப்புறம் உள்ளே வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அது சரியாக போயிடுமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே அவர் இப்படி தான் நடத்திட்டு இருக்காரு. ஓகேங்களா, இது ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஸ்கூல், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆக போகுது பிக் பாஸ் வீடு அப்படின்னு. இது வருஷம் நடக்கிற டாஸ்க்கு தான். ஸோ போன சீசன்லேயும் வந்து அர்ச்சனா, நிக்சன், மாயா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் அவங்கவுங்களுக்கான கேரக்டர் வரும். போன சீசனில் அவங்கவுங்களோட கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் மட்டும் பிக் பாஸ் சூஸ் பண்ணி கொடுக்குறாரு, மற்றதை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேரக்டர் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னு சொல்லி பிக் பாஸே சொல்கிறாரு. அதாவது வந்து அவங்க மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படிங்கிறது. மாரல் சயின்ஸ்னால் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதாவது ஸ்கூல் டேஸில் வந்து ஜென்ரல் நாலேஜுன்றது ஒரு புக்கு இருக்கும், ஜிகே புக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் மாறி மாரல் சயின்ஸ் அப்படின்னும் போது ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு அது மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அதில் வந்து அதாவது பேசிக்காக அந்த கதையோட மாரல் என்ன, எத்திக்ஸ் என்ன அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும். ஸோ வேல்யூஸை சொல்கிறது தான் அப்படிங்கிறது தான் அந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு. அந்த ஸ்டோரி பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டே, என்ன நல்ல விஷயம் புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறது தான் சொல்லணுங்கிறது தான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ மாரல் சயின்ஸ் டீச்சர்னு சொல்லும்போது இது வந்து ஜாக்லின்னு. அதுக்கப்புறம் பிடி டீச்சர், அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு காய் அப்படிங்கும்போது ஜெஃப்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்ஸிபல் வந்து அருண். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து செம்ம ட்விஸ்ட் வைப்பார் பிக் பாஸ். பார்த்தா வர்ஷினியை போட்டிருப்பாரு. அதாவது அந்த ஸ்கூலோட ஃபவுண்டருக்கு அப்புறம் அவங்க பொண்ணு தான் வந்து அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் அப்படிங்கிறது. அதுலேயும் வந்து அங்கே என்ன சொல்கிறது, வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கிறவங்க இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரே ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து பிரின்ஸிபலாகவும் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வைஸ் பிரின்ஸிபலாகவும் ஒரே ஸ்கூலில் வேலை செய்கிற பட்சத்தில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரியும் பிரின்ஸிபல், அவர் ரொம்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரொம்ப கைண்டு மாதிரியும். ஆனால் என்ன தான் டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் இன்றைக்கோ ஒரு நாள் சேர மாட்டோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடவே அதே ஸ்கூலில் அவர் இருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுவார். இது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிச்ச பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலில் வந்து ரேண்டமாக போட்டு சீட்டு குலுக்கி போட்டு ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் ராணுவ பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் மக்கு ஸ்டூடெண்ட்டு. முத்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஆனால் இது ஸ்டூடெண்ட்ஸை பற்றி டீச்சர்ஸ் கிட்ட போட்டு கொடுக்குற கேடி புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார் இன்டைரக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமாக பிரின்ஸிபலோட ஸ்பை அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் எல்லாரையும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் போட்டு கொடுக்குற பிரின்ஸிபலோட ஒரு ஸ்பை வந்து தீபக் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் அந்த ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் நிறைய வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பென்சிலு, அப்புறம் ஸ்கேலு எது இருந்தாலுமே, பெல்ட் எது இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பார்த்தா பொறாமையில் திருடி வச்சுக்கிறது, களவாணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேரக்டர். சாச்சனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, புத்தக புழு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ பாரு புக்ஸே படிச்சுட்டு இருப்பாங்களாம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பவித்ரா பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்கூலே வேலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் வச்சுருக்க ஒரு பணக்கார வீட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கேரக்டர். அப்புறம் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டீச்சர் ஸ்டாஃபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஸ்டாஃப்குள்ளேயே வந்து யாராவது 2 பேர் வந்து வார்டனாக இருக்கணும் அப்படிங்கும்போது சிவகுமாரும் ஜெஃப்ரியும் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் மாதிரி, அவர் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன காலத்துலேருந்தே அங்கே வாட்ச்மேனாக இருக்கார். ரொம்ப சின்சியரானவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவ்வளோ வந்து அவர் அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஏன் சிவகுமார் கேரக்டர் ரொம்ப வந்து ப்ரையாரிட்டியான கேரக்டராக கொடுக்கலன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ். வர்ஷினியை வந்து ரொம்ப டாப்பில் வச்சுட்டு சிவகுமாருக்கு வந்து ஏன் லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் வந்து எனக்கு வந்து வெறும்னே பிடி மாஸ்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது, ஸோ நான் வார்டனாகவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி அதை எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து இதில் வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா
பூமர் ஆன்டி, அதாவது அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸில் அப்படி இல்லாமோது வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பூமர் மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவங்களோட கேரக்டரில் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வர்ஷினிலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க இதில். அருண் வந்து ஏற்கனவே அவருக்கு சொல்லவே வேணாம், சீரியல் ஆக்டர். ஸோ ஹீரோவும் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ரோலில் வந்து நல்லாவே பண்ணார் வர்ஷினி கூட. ஸோ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா அது ட்ரெண்டிங்காக அதான் போயிட்டுருக்கு. வர்ஷினியும் அருணும் பண்ண அந்த கேரக்டர், அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம். அப்புறம் ஜாக்லின் வந்து உள்ளே வந்து உட்காந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து தனியாலாம் உட்காரணும், உங்களுக்கு யார் கூட பிடிக்குதோ அப்படி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர், அதாவது தமிழ் டீச்சர் அப்படின்னும் போது அந்த டங் ட்விஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அன்ஷிதாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது அந்த ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முடியில் ஒரு முடி நரமுடி, அதை சொல்கிறாங்க. அவங்க நிஜமாக சூப்பராகவே ஃபாஸ்ட்டாக சொன்னாங்க. ஆல்ரெடி சோஷியல் மீடியாலலாம் அன்ஷிதா சொன்ன டயலாக்லாம் வந்து எனக்கும் உன் கூட பேச இஷ்டம் இல்லை, அப்புறம் ஜங்க ஜங்கா, அப்புறம் பெண்கள்லாம் பொண்ணுங்கன்னா ஜங்க ஜங்கா ஜிங்க ஜிங்க, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நல்லா தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா, அதுக்கு என்னென்னா இவங்க எல்லாம் வந்து அது பார்த்தா ஸ்கூல் டாஸ்க் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத விட ஒரு ஸ்கூல் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படி தான் இருந்தது. அதை எல்லாருமே காமெடியாக பண்ணோம், ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டதுனால அதை வந்து இன்னும் கொஞ்சம் காமெடியாகவும் ஃபன்னாகவும் பண்ணோம். அப்படிங்கிற மாதிரி யாரும் சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ண மாதிரி தெரில, அவங்கவுங்க கேரக்டராக பண்ணாங்க. ஆனால் வந்து அது காமெடியாக தான் இருந்தது. லாஜிக்காக பார்த்தா லாஜிக்லாம் இல்லை, ஒரு ஸ்கூல் இப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. லாஜிக் இல்லாத மேஜிக்காக என்ஜாய் பண்ணோன்னா என்ஜாய் பண்ணலாம், அப்படி தான் இருந்தது அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே ரூம்லேயே வந்து பிரின்ஸிபலும் உட்காந்துக்கிறாங்க, வைஸ் பிரின்ஸிபலும் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் டீச்சரும் இருக்காங்க, மாரல் சயின்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ராணவ் வந்து இந்த இடத்துல வர்ஷினி மாதிரியே ராணவும் ஸ்கோர் பண்ணாருங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது ஒரு இடத்துல மஞ்சரி காமெடி கூட சொல்லுவாங்க. அந்த பேக்கை வந்துட்டு பேக் மாட்டிட்டு உட்காந்துருப்பார் லாஸ்ட் பெஞ்சில் ராணவ். பேக் ஃபஸ்ட்டே இறக்கி வை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்னமோ சொல்லுவார். அதுக்கு வந்து உனக்கு என்னமோ சொல்லுவார். அதுக்கு வந்து இவங்க வந்து உனக்கு பாடியும் சரியில்லை, லாங்குவேஜும் சரியில்லை, பாடி லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னு பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இன்னும் 1 hour எபிசோடில் எப்படி இருந்தது, 24/7 எப்படி இருந்தது தெரில, ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வீட்டு பணி டாஸ்கில் கேர்ள்ஸ் டீம் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தது. 3 வாரமாக அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, 2-3 வாரமாக. இப்போ வந்து பாய்ஸ் டீம் செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கு தான் டீபக் டென்ஷன் ஆயிருப்பார். சிவகுமார் ஒரு வேளை நல்லா ஆடி இருந்தால் பாய்ஸ் டீமுக்கு அது வந்திருக்காது. இப்போ வெசில் வாஷிங்லேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பாய்ஸ் டீம் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ குக்கிங்கும் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அருண் வந்து யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நேற்று நம்ம எபிசோடில் பேசியிருப்போம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் இன்றைக்கி வச்ச ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஸ்டாஃபாக இருக்கவங்க தான் குக்கிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியாது. அப்படின்னும் போது இப்போ இந்த சைடு வந்து ஸ்டாஃபாக இருக்கிறவங்க தான் குக்கிங்கில் இருக்கணும் அப்படின்போது மஞ்சரி, ஜாக்லின், ஆனந்தி இவங்கெல்லாம் தான் வந்து இப்போ குக்கிங்கில் வருவாங்க. அந்த சைட் பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் அருண், ஜெஃப்ரி, அருண், அப்புறம் சிவகுமார். மேபி இதுக்கு தான் சிவகுமார்லாம் இதில் போட்டாங்களான்னு தெரியல. ஸோ 3 பேருமே வந்து ஒரு 3 பேருக்குமே குக் பண்ண தெரியாதங்க. ஸோ இது ஒரு விஷயமா எடுத்து இது வந்து 24/7 ரொம்ப நேரம் போயிருக்கு போல். தீபக் கிட்டலாம் பேசிட்டு அருண் பேசிட்டு இது என்ன இப்படியும் பிக் பாஸ் சொல்லிட்டார், ஸோ இதை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒரு வழியாக ஜாக்லின், மஞ்சரி அவங்கெல்லாம் வந்து ஆனந்திலாம் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை சமைச்சிட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பாய்ஸ் டீமுக்கு சமைக்க தெரியாதாங்க இவங்க 3 பேருக்கும். அருணுக்கோ தெரியாதா, சிவகுமாருக்கோ தெரியாதா, ஜெஃப்ரிக்கும் தெரியாது. சரி, சிவகுமார் இப்போ தான் உள்ளே வந்திருப்பார். அருண் ஃபஸ்ட்லேருந்து அவ்வளோ வாய் பேசினார், தெரியலன்றாரு. ஜெஃப்ரிக்கோ தெரியாதான். அதனால் தீபக்கை ஹெல்ப்புக்கு வேணால் கூப்பிட்டுக்குமான்னு போய் கன்ஃபர்ஷன் ரூம்லேயே போய் கேட்குறாரு அருண். இது ரொம்ப நேரம் டிஸ்கஷன் 24/7 போய் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் போயிட்டு கேட்டப்போ கண்டிப்பாக பிக் பாஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கேர்ள்ஸ் டீமில் அவங்க யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ரூல்ஸ் இதுதான் அப்படின்னும் போது, அதாவது ஹெல்ப்புக்காச்சும் வந்து தீபக்கை வச்சுக்கிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். முக்கியமான அந்த சமைக்கிறது ஆல்ரெடி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து க்ராசரிஸும் கம்மியாக இருக்குது இந்த வாரம், கம்மியாக எடுத்ததுனால. ஸோ அது எந்த அளவுக்கு பண்ணோம், எப்படி என்னங்கிறதுலாம் தெரியாத பட்சத்தில் தீபக் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. இவர் கேட்டோன்னா ஒரு ஒத்துக்கு வரேன்னா, அருண் இந்த வாரம் வந்து கேப்டனாக வந்ததுலேருந்தே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறாரு பிக் பாஸ். அப்புறம் இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாரு. அப்புறம் இதில் இவர் போய் கேட்ட மட்டும் ஒத்துக்குவா போகிறாரு, முடியாதுன்ட்டார். ஏன்னா இவங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு இவங்களும் ஒத்துக்கிற பட்சத்தில் இவங்க செஞ்சு பாய்ஸ் டீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். இது இந்த டாஸ்க் வேறு 2-3 நாள் போகும் போல் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பஸர் அடிக்கிற வரைக்கும் அந்த டாஸ்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த டாஸ்கில் இருக்கணும். பட் ஆனால் ஹாஸ்டலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சு ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போனேன். அவங்கவுங்க லேடிஸ் ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் கேர்ள்ஸும், பாய்ஸ் ஹாஸ்டலில் பாய்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஆனாலும் அந்த கேரக்டரில் அப்படியே இருக்கணும் அப்படின்னும் போது இதில் வந்து இவங்க ஆனந்தி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த திருடிட்டுலாம் பொருள் வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு வாட்டி ஏதோ திருடிட்டு மாட்டிக்குவாங்க. அப்போ மஞ்சரி அப்புறம் மாரல் டீச்சர்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் இப்படி பண்ண அப்படிலாம் செய்யும்போது என்னமோன்னு சொல்லி சமாளிப்பாங்க. அதெல்லாம் க்யூட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, திருடுறதுக்கு மாரல் என்னன்னு தெரியுமா, திருடும்போது அக்கம் பக்கம் பாரு, யாரும் இல்லாதப்போ தான் திருடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் கிச்சனில் அவங்கவுங்களே அந்தந்த கேரக்டராகவே இருந்து ஜாக்லின் ஆனந்தி பேசிக்கிட்டதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். ஒரு லவ் கண்டென்ட்டாக வேறு சைடில் போகும் எல்லாருக்கும் நடுவுலையும். அதுவும் நல்லா இருந்தது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.